மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 4ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட், ஆட்டோ கன்சல்டன்ட் பண்ணுறவங்களும் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சுபமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு 9ஆம் நிறைய பிரயாணங்கள் திட்டம் போடுவீங்க. பெருசாக வந்து இங்கே போகணும் அங்கே போகணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3லே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது, கற்பனையில் வந்து இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தூக்கி உப்பையில் போட்டு நடைமுறையில் இன்றைக்கி நம்ம வாழணும், இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறது வந்து யோசிக்கிறது புத்திசாலித்தனம். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், பாதி பிரச்சனைகள் வராது. அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள், நிலபுலங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி குழந்தைகளால் வந்து ஒரு திங்கள் செவ்வாய் சின்ன மன உளைச்சல் இருக்கும், குழந்தைகள் ஏதோ பேசுது அப்படிங்கிற, மற்றபடி எல்லாமே சிறப்பாயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் ஒரு 2ல் இருக்கும்போது வேலையில் உள்ள ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதே நேரத்தில் நிறைய பிரயாணங்கள் போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணணும். அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தானே இப்போ வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது புதிய திட்டங்கள், தொழில் ரீதியான விஷயம் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 11 மற்றும் 12ஆம் அதிபதியான சனி ராசியிலே இருக்கும்போது பெருசாக சம்பாதிக்கணும், பெருசாக ஏர்ன் பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாமே பெருசாக கொடுக்கும். பட் என்னென்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.